ஜெபம் செய்வோம். விழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் இந்த நாளின் புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று தேவ சமூகத்தில் இருக்கும். புது பலத்தினால் நம்மை நிரப்புகிற தேவன், புது அனுபவங்களை தருகிற தேவன், ஆவியில் அபிஷேகம் செய்கிற தேவன், அந்த புது கிருபையால் இந்த நாளில் எங்களை நிரப்புவதாக என்று கேட்போம். அந்த கிருபையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாங்கள் மாறணும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே எங்கள் மீது நன்மையும் கிருபையும் தொடர்ந்ததாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் எங்கள் புது எண்ணெயால் இந்த நாளின் அபிஷேகத்தினால் நிறைந்தருளுங்க. புது எண்ணெயால் இந்த நாளின் அபிஷேகம், இந்த நாளின் அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த ஆராதனையிலே புது மகிமை, புது கிருபை, தேவனுடைய மகிமை இந்த ஆராதனையில் எங்கள் மீது விளங்குவதாக. புது கிருபையின் பலன், நீதிமானை மாற்றுகிற புது பலன், புது கிருபையின் அனுபவங்கள் ஒவ்வொரு மீதும் ஊற்றப்பட வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். இது ஆராதனைகளை தாகத்தோடு நம்முடைய சரியானங்களை காத்து புது பலனுக்காக நோக்கி வாஞ்சிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. உமது கிருபைக்காய் காத்திருக்கிறது, உமது கிருபையை நம்பி இருக்கிறது. கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த ஆராதனையிலே வாக்குப்படி நீரே தாவீதின் குடும்பத்தார் மேல் எருசலேமின் குடிகள் வேணும், என் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், கிருபையின் ஆவினால் இந்த நாளின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நீங்கள் திருப்தியாக்கி அனுப்புங்க. நீங்கள் பலனடைந்து செல்லணும். நாங்கள் பெருமையாய் அல்ல ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற கிருபை, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற கிருபை, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்த கிருபை, இம்மட்டும் எங்களை நடத்தின கிருபை, அது எங்களுக்கு வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும். கிருபையின் பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் கிருபையில பெருகணும். அதற்கேற்ற கிருபைகள் இந்த நாளின் ஆதாரத்தினால், ஆத்துமாக்கு வேண்டிய பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்பி வழி நடத்துங்க. உங்கள் கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாங்கள் தோடு வாங்கி இருக்கிறோம். நிரம்பி எங்களை அனுப்புவீராக. தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது கிருபை, பவுலின் மீது இருந்த அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். மோசேக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, ஆண்டவரே நாங்கள் எழுந்து போதாதபடி காத்துக்கொள்ள எங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபை எங்களுக்கு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை விளக்காமல் இருந்தே உமது கிருபை நன்றி தகப்பனே. தொடர்ந்து பூரண கிருபையால், சம்பூரணமான கிருபையால், விசேஷித்த கிருபையால், அளவற்ற கிருபையால், நித்திய கிருபையால், கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பியாக செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிறோம். அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா யுவராதனை கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா யுவராதனை கிருபை வேண்டும் நாதா உம் கிருபை பூரண கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியான பிரசன்னம் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்காகவும் மகிமைக்காகவும் இந்த பாடல் தாளிலே 12வது பாடலை பாடணும். கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. பாடல் தாளிலே 12வது பாடல். கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, 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 ஜீவனை பார்க்கிலும்
கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்களில் இடராய் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்களில் இடராய் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்ந்த வேளைகளில் கிருபை என்னை தாங்கிச்சே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்ந்த வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையில் பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, மேலானதே. மேலான கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்பம் என்று அர்ப்பணிப்போம். அன்பின் கர்த்தாவே, அந்த கிருபையால் எங்களை நிறுத்தியாக்குவீராக. காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதியவைகள். அது மேலான கிருபை ஜீவனை பார்க்கிலும் நல்லது. எங்களை தப்புவிப்பது, தாங்குவது, எங்களை வழிநடத்துவது, ஆளுகை செய்வது, கண்களில் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்வது எல்லாம் அன்றே உமது கிருபைகள். உமது கிருபைகள் எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய தாழ்ந்துகள் அல்ல, எங்களுடைய முயற்சிகள் அல்ல. இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்தோம் என்று சொல்வதற்கு அன்றுவரை ஒன்றுமே இல்லை. அற்பமான சிறியவர்களாகி எங்களை உமது கிருபை எங்களை தாங்கினது, உமது கிருபை எங்களை வழி நடத்தினது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கிருபைக்காக முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம்.
அநேக பலவீன நேரங்கள், அநேக சோர்வுற்ற நேரங்கள், அநேக துன்பத்தின் பாதைகள், அநேக அக்கினியின் பாதைகள், இவையெல்லாம் தாண்டி வர ஆண்டவரே உமது கிருபைகளை தாங்கிட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீது வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் கிரீடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை விளக்காமல் வைத்துக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபையால் ஆண்டவரே நிலைநிறுத்தி இருக்கிற ஸ்தோத்திரம். உடைய ஆலய பிரகாரத்தில் வந்து நின்று ஆண்டவரே உடைய சமூகத்தில் மத்தியில் நின்று இந்த கிருபையை குறித்து சிந்திக்க இந்த நாளில் பலன் கொடுத்தீர்கள். இந்த கிருபைக்காக நன்றி. ஆராதிக்கும் கிருபைகளை கொடுத்தவரை நன்றி. கிருபாசன தண்ணியை தைரியமாய் சேரும் மனதில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தது கிருபை. ரட்சிப்பினது எங்களை கிருபை. எங்களை மீட்டு கொண்டது கிருபை. இதுவரைக்கும் நடத்தினது கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த பூரண கிருபைக்காக எல்லாவற்றிற்கும் மேலான கிருபைக்காய் நன்றி. நன்றி தகப்பனே. எங்கள் மீது நீர் பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் பாராட்டின கிருபை பெரியது. நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிக்கிறோம். பூரண கிருபை எங்கள் மீது பெருகட்டும். இப்போது உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கிருபை பொருந்திய வார்த்தைகளை மத்தியில் வெளிப்படட்டும். எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபையால் வேலையடைக்கத்தக்கதாக எங்களோடு கத்தர் இடைப்பட்டு பேசுவீராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய திருச்சபையின் பிரதிஷ்டை பணியைக்காக பெண்களுக்கான யூனிஃபார்ம் சேரீ நம்ம எடுத்திருக்கிறோம். ஆகவே 690 ரூபாய் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆதரவு நிலையில் பெற்றதும் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான தொகையை நீங்கள் கதவு கொடுத்து கொள்ளலாம். தேவைப்படுகிறவர்கள் ஆதரவு நிலையில் பெற்றதும் பெற்று செல்வதை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் உன்னதமான தேவனுடைய கிருபையின் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. பலப்படுத்தி நம்மை நீதிமானாய் காத்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஒன்றி நடந்துகிற அந்த தேவ கிருபைக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மேலான கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையை குறித்து நாம் தியானிக்க ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நேற்றைய தினத்திலே கடைசியாக அதை தியானித்தோம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். யோசேப்பின் அனுபவத்தை நாம் தியானித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் இந்த வார்த்தையை நாம் வாசித்தோம். ஒருவேளை இங்கே சொல்லுகிறபடி கிருபை கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று யோசேப்பின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்த்துதல் கர்த்தர் உனக்கு கிருபை செய்து உன்னை நடத்துவதாக என்று அங்கே வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பென்யமீனை பார்த்தவுடன் அவருடைய உள்ளம் அங்கே பொங்குகிறதையும் அழுகையினால் நிறைந்திருக்கிறதையும் அன்பு. ஒருவேளை பல வர்ண அங்கே எடுத்து போட்டவர்கள், குழியிலே தூக்கி போடுவதற்கு திட்டமிட்டு போட்டவர்கள், அதற்கு பின் எடுத்து விற்று போட்டவர்கள், தகப்பனிடத்தில் அவன் மரித்து போனான் என்று சொன்னவர்கள். ஆனாலும் இந்த அன்பு, கிருபையின் அன்பு அவர் மேல் இருந்தபடியினால் பாருங்கள், மீண்டும் இந்த மனிதனை தேடி தன்னுடைய பென்யமீன் மிகவும் பிடித்தமான தன்னுடைய சகோதரனை அழைத்து வரும்படி சொல்லி பாருங்கள். வந்த பிறகு அவரை பார்த்தவுடன் உள்ளம் பொங்குகிறது. அது வாழ்த்துதல் சொல்கிற, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று அவர் வாழ்த்துவதை பார்க்கிறோம். இந்த பென்யமீனை குறித்து அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். பென்யமீன் கோத்திரம், இதை குறித்து அதிகமாக வேத பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 35:18. அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவர்கள் யாக்கோபினுடைய பெயரையும் அதே போல இங்க தாயுடைய பெயர் 2 பேர் சொல்லப்பட்டது. தாய் ஒரு பக்கம் பேர், அதே போல தகப்பன் ஒரு பக்கம் பேர். பென்யமீன் ஒரு ஜீவன் உலகத்திற்குள் வருகிறது. அதே நேரத்தில் அவருடைய தாயின் உயிர் பிரிகிறது. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு
பெனோனி என்று பெயரிட்டார். பெனோனி என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். மரிக்கும் தருவாயில் தன்னுடைய மகனை பெற்றபடியால் அவள் பெயரிடுகிறாள், அவன் துக்கத்தின் மகன். அந்த தகப்பன் பார்க்கிறார், இவன் துக்கத்தின் மகன் அல்ல, அவன் பென்யமீன், வலது கரத்தின் மகன். வலது கரத்தின் மகன் அவன் பெயர் மாற்றுகிறார். தாய் எழுதுகிறார், துக்கத்தின் மகன். மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் தகப்பன் கிருபையால் அவருக்கு ஒரு பெயர் அழகாய் வைக்கிறார், மாற்றி பென்யமீன் என்று வலதுகரத்தின் மகன். இதே போல நம்முடைய வாழ்விலும் வலதுகரத்தின் பிள்ளைகளாக வலதுகரத்தின் ஸ்தானத்திலே நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஏனென்றால் வலதுகரம் என்பது அது மேன்மையை குறிக்கிறது. அது முக்கிய ஸ்தானத்தை வலதுகரம் என்பது குறிக்கும். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். வலது பாரிசம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையான ஸ்தானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடங்களில் நாம் இருக்கிற இடங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய திருச்சபையில கிருபை பெற்றவர்களாய் வலது பாரிசத்து அல்லது வலது சமூகத்து ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். வலது பக்கத்தின் ஜனங்களாய் எல்லாருக்கும் மத்தியிலே முக்கியமான தேவ மகிமையை பிரசங்கிக்கிற வெறி காட்டுகிற ஜனங்களாக கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும். இந்த மனுஷனை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த முக்கிய ஸ்தானத்தின் மகன் இவரை பார்த்துதான் சொல்லுகிறார், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். பென்யமீன் கோத்திரத்தை குறித்து பார்த்தால் ஏராளமாய் நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். இந்த வலதுகரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஏராளம் அறிந்து கொள்ள முடியும். சவுல் முதல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் சமஸ்த இஸ்ரவேலை ஆண்ட முதல் இந்த சவுல் ராஜா, அவர் பென்யமீன் கோத்திரத்தார். அதே போல கிருபை பெற்ற பவுல், இந்த பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர், அவர் பென்யமீன் கோத்திரத்தார். அவர்களால் இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சவுலுக்கும் புதிய ஏற்பாட்டு பவுலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சவுல் கிருபை பெறாத மனுஷன், கிருபை பெறாத மனுஷன் அழிந்து போனான், அந்த கிருபை இழந்து போனான். அது நிமிஷம் பாருங்கள், ஒரே ஆசீர்வாத குறைச்சல் வந்தது. ஆனால் பவுலுக்கு பெரிய ஊழியம், அநேக சபை, அநேக பட்டணங்கள், அநேக பெரிய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே போனது. பெரியவனாய் மாறினான். ரெண்டு பென்யமீன் கோத்திரத்தில் இல்ல, ரெண்டு பேரை பார்க்கணும். ஒருவன் கிருபை பெற்றவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து கொண்டே போனான். ஒருவன் அதே கோத்திரத்தில் கிருபை இழந்து போனவன், பெறாதவன் என்று சொல்ல முடியாது, பெற்ற கிருபையை இழந்து போனவன். இழந்த நிமித்தமாய் அவன் ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு விளக்கப்பட்டது. அதே போல இந்த பென்யமீன் கோத்திரத்தாரை குறித்து வேதத்தை சொல்லியிருக்கிறது, அது யுத்த வீரர்கள் அதிகம் உள்ள ஜனங்கள். அவங்களுக்கு முன்பாக அவர் யாக்கோபு ஆசீர்வதிக்க போறான்னு சொல்லுகிறார், எல்லாரையும் கீறி போடுவாய். அதான் பென்யமீனுக்குரிய ஆசீர்வாதங்கள். யுத்த சமர்த்தர்கள், யுத்த வீரர்கள் அது நிறைந்திருந்தார்கள் இந்த பென்யமீன் கோத்திரத்தார். உபாகமம் 33 அதிகாரம் 12 வசனம். உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், இன்னும் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவன் என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான். பென்யமீன் கோத்திரத்தாருக்கு தேவன் கர்த்தருடைய வார்த்தை இது. மோசே அவருடைய ஆசீர்வாதங்கள் இவைகள். இந்த ஆசீர்வாதத்திற்குள் இந்த கர்த்தரின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு பிரியமான வலதுகரத்தின் ஜனம், அது கர்த்தருக்கு பிரியமானது. வலதுகரத்தின் ஜனம் பென்யமீன் கோத்திரம், அது கர்த்தருக்கு பிரியமானது. அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான், சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தர் அவர்களோடு எந்நாளும் இருப்பான், எந்நாளும் அவர்களை காப்பாற்றுவார். அது போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவர்களோடு இருப்பார். எல்லைகளுக்குள் கர்த்தர் இருப்பார் அவர்களோடு. பென்யமீன் கோத்திரத்தார்கள் சொல்லப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சங்கீதம் 16வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பாருங்கள், தாவீது எழுதுகிற ஒரு வார்த்தை, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உங்களுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் என்று அவர் சொல்லி கடைசியில முடிக்கிற போது சொல்லுவார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வலது பாரசத்தின் அனுபவத்திற்கு தான் தன்னை அர்ப்பணித்து முதலாவது சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிறார், தேவனே நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பரிசியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
எல்லாம் சொல்லி முடிந்த கடைசியில வருகிற போது நீர் என் சுதந்திரம், என் பங்கு எல்லாம் நீர் தான் என்று சொல்லி கடைசியில அந்த வலது பாரசத்தின் பங்கு, அந்த வலது பாரசத்தின் ஆசீர்வாதத்தை தாவீது இங்கே பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவரே, ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அதான் இங்க உபாகமத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துவார். கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், எல்லைகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணுகிற தேவன் எங்கு நடத்துவார்? நித்திய வழியிலே ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். தேவ சமூகம் எங்கு இருக்கிறதோ அங்கு பரிபூர்ண ஆனந்தம். பென்யமீன் கோத்திரத்தாருக்குள்ளே தேவ சமூகம், தேவரீருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இருந்தது. தேவ பிரசன்னம் எங்கேயோ அங்கு கிருபை, அங்கு பரிபூர்ண ஆனந்தம், அங்குதான் நிறைவு. பரிபூரணம் அங்குதான் கிடைக்கும். உலகத்தின் காரியம் பரிபூரணம் அல்ல, அது நிறைவு அல்ல. கர்த்தர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் பரிபூரண ஆனந்தம். கடைசியில் சொல்லி வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம், அது பெரிய மகிழ்ச்சி, அது நித்தியமானது, அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பெற்று சுதந்திரிக்கிறேன். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம். 37ஆம் சங்கீதத்துல 31ஆம் வசனத்தை ஒரு படிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அவனுடைய வேதம் அவனுக்கு இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏனென்றால் வழி நடத்துகிற தேவன் அவர்களோடு உண்டு. பென்யமீன் கோத்திரத்தாரை வழி நடத்துகிற தேவன் அவர்களுக்குள் இருக்கிறார். எங்கேயோ அவர் போய்விட்டார் என்பது அல்ல, எங்கேயோ வந்து நடத்துவார் அல்ல, அவர்களுக்குள் இருக்கிறார். அவர்களை காப்பாற்றுகிற தேவன் அவர்களோடு இருக்கிறார். அவர்களை வழி நடத்துகிறவர் அவர்களோடு கூட இருக்கிறார். கிருபை பொருந்திய ஆசீர்வாதம். மோசே அதெல்லாம் சொல்லி 15வது யாத்திராகமம் 15 பார்க்கிறோம். இதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு இருப்பதினால் தான் நாங்கள் விசேஷித்த ஜனங்களா இருக்க முடியும், நீர் தான் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் தேவ சமூகத்திலே பேசுகிறதை ஆடுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த கிருபை, தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம், உயர்ந்த அனுபவம். அந்த அனுபவத்தில தான் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் அவர்களுக்குள் இருக்கிறபடியால், கர்த்தர் அவர்களுக்குள் இருக்கிறபடியால் அவர்களின் நடைகளில் ஒன்றும் பிசகாது, நேர்த்தியாய் நடத்துவான், நேர்த்தியாய் நடத்துவான். அப்ப இந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த கிருபையின் அனுபவம் நம்முடைய நடைகள் ஒன்றையும் பிசக மாட்டாது. நேர்த்தியான பாதையில் நடக்கும்படி, நேர்த்தியான நம்முடைய பாதையில் செல்லும்படி இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறார். அது வலது பாரிசத்தின் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. பென்யமீன் கோத்திரத்தார் வலது பாரிசத்தின் ஜனங்களுக்கு இந்த வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல 147ஆம் சங்கீதம் 13-14 வசனங்கள். 147வது சங்கீதம். அவர்கள் வாசலில் கால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான பொறுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குகிற தேவன். இந்த ஆசீர்வாதம் அதுதான். கிருபையின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அது குறைவற்றது, கொஞ்சமானது அப்படியெல்லாம் அல்ல, அது பரிபூரணமானது, அது நிறைவை தரக்கூடிய ஆசீர்வாதம். அதான் இந்த சங்கீதக்காரர் அழகாய் சொல்லியிருக்கார். அவருடைய வாசல்களை, அவர் உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கிருபை சந்ததியை தொடர்கிறது. தாவீதுடைய சந்ததியை அந்த கிருபை தொடர்ந்த போது பாருங்கள், என்ன வார்த்தை சொல்றது? பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம், பிள்ளைகள் மேல, சந்ததி மேல அந்த கிருபை தொடர்கிறது. அடுத்த வசனத்துல எல்லைகளில் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏன்? எல்லைகளுக்குள் கர்த்தர் இருக்கிறார். பென்யமீன் கோத்திரத்தின் எல்லைகளிலே சமாதானம். ஏன்? எல்லைகளுக்குள் கர்த்தர் இருக்கிறார். எல்லைகளுக்குள் கர்த்தர் வந்து விட்டால் எல்லைகளிலே சமாதானம். நம்முடைய குடும்பத்தின் காரியம் எல்லாவற்றிலும் சமாதானம் எப்போது கர்த்தர் குடும்பத்திற்குள் வந்தார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானம் எப்போது கர்த்தருடைய வாழ்க்கைக்குள் வந்தார். அதுதான் பார்க்கிறோம். இந்த கோத்திரத்தாருக்கு, வலது பாரிசத்தின் ஜனங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லைகளுக்குள் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவரோடு இருக்கிறபடியாக எல்லைகளிலே சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஆகாரத்தினால், அந்தந்தைக்குரிய கிருபை என்னும் ஆகாரத்தினால், அந்தந்தைக்குரிய வான மன்னாவினால், அப்பத்தினால் அவரை திருப்தி ஆக்குகிறார். மோசேயுடைய வேண்டுதல் இப்படியாக இருக்கிறது: எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே ஒரு கிருபையால் எங்களை போஷியம் என்பது அல்ல, திருப்தியாகும், திருப்தியாகும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிபூரணத்தை காணணும். ஒவ்வொரு நாளும் முழுமையை நாங்கள் சுதந்திரிக்கணும். பரிபூரணம் எனக்கு வேண்டும். நாம் கேட்கிற போது ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் கேட்க வேண்டும். அதனால இந்த கிருபையை தாரும் என்பதல்ல,
திருப்தியாய் தாரும், பரிபூர்ணமா எனக்கு தாரும், நான் முழுமையாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை தருகிறார், பிள்ளைகளுக்கு சமாதானம் தொடர்கிறது, அதே போல திருப்தியாக்குகிறார், அந்தந்தைக்குரிய ஆகாரங்களெல்லாம் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வலது வாரிசத்தின் பென்யமீன் கோத்திரத்தாரின் கிருபைகள், இந்த கோத்திரத்தாருக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அதான் கடைசியில் அங்கே யோசேப்பு ஆசீர்வதிக்க தன் சகோதரனை பார்க்கிற போது, தேவ கிருபை நடந்து பெருகட்டும், கர்த்தருடைய கிருபையாய் நடத்தட்டும், கிருபையுடைய ஆளுகை செய்யட்டும், வாழ்த்துகள். ரோமன் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்புகிறதற்கு ஏதுவாயில்லாய் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். எல்லைகளுக்குள் சமாதானம் இல்லை, எல்லைகளுக்குள் தேவ பலன் இல்லை, கர்த்தர் நம்மை நடத்தவில்லை, இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் பென்யமீன் கோத்திரத்தாரை நடத்தின தேவன் என்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுவா நம்முடைய விசுவாசம். அறிக்கை செய்கிற போதும் ஆண்டவரே திருப்தியாய் ஒரு கிருபையால் எங்களை நிரப்பும். இங்கே சொல்லப்பட்டபடி எதுவுமே சாத்தியம் இல்லாவிட்டாலும் என்னை நடத்துகிற தேவன், என்னை காப்பாற்றுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன் என்னோடு உண்டு. அர்ப்பணித்து உங்க கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும், நிரப்பி அருளும். அந்த கிருபைக்காக தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட அந்த தேவ கிருபை, யோசேப்பு மேல் இருந்த அந்த கிருபை, பென்யமீன் கோத்திரத்தால் மேல் இருந்த அந்த விசேஷித்த கிருபையால் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்வார். ஏசாயா 48வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாவனை செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை உங்களில் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீன் கோத்திரத்தார் அவருக்கு பிரியமானவன், அவருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் பாபிலோனிலே செய்வான். பாபிலோன் என்பது அங்கு அடிமையான பகுதியா இருந்தாலும், பிடிக்கப்பட்டு போன இடமா இருந்தாலும், கர்த்தருடைய ஜனம் எந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டாலும் அது பிரியமானவன், அது தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையின் கோத்திரம், வலது பாரசத்தின் ஜனம், அந்த பென்யமீன் கோத்திரத்தார் கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்வார்கள். பாபிலோனில் இருந்தாலும், அங்கு அடிமைகளாய் சென்று பிடிக்கப்பட்டு போனாலும், அங்கே போய் தன்னுடைய இஷ்டப்படி அது வேற தேவனுக்கு நான் பணி செய்வேன் என்பது அல்ல, என் தேவனையே நான் துதிப்பேன், உள்ளுலகம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அதான் இங்கே பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். என்ன வந்தாலும் தானியேல் மீது இருந்த கிருபை பாருங்க, பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக இவைகள் எல்லாம் செய்வேன். தைராக்கியமா நின்ற மனுஷரை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்காக மாற்றுகிறது. பென்யமீன் கோத்திரத்தாரின் இந்த வலது பாரசத்தின் நல்ல பங்கு ஒவ்வொருவரையும் இப்படியாய் உயர்த்துகிறதா இருக்கிறது. 44வது அதிகாரம் ஏசாயா 44:3வது வசனம். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். ஆதியுள்ளவர்களே தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளில் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் நாவையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன். அவரது கிருபைக்காக யார் மீது தாகம் இருக்கிறது? யாருக்கெல்லாம் இந்த வலது பாரசத்தின் பங்கு, இந்த பென்யமீன் கோத்திரத்தாரின் கிருபையின் பங்கு யாருக்கெல்லாம் இந்த தாகம் இருக்கிறதோ அவருடைய பூரண கிருபை நிரப்பப்படுகிறது. சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 16:20. Jesus Christ says your grief will turn to joy. John 16:20. தாகம் இந்த கிருபைக்காக யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து நிற்கிறார்களோ பிரகாரத்துல,
கிருபையை குறித்து சிந்திக்கும்படி யாரெல்லாம் வந்து இருக்கிறார்களோ எல்லார் மேலும் கிருபையினாலே தாகத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். என்ன தகுதி இருக்கிறது, என்ன நீர் இருக்கிறது, இதையெல்லாம் அவர் பார்க்கிறவர் அல்ல. வலது பாரசத்தின் பங்கு கொடுக்கப்படுகிறது. கிருபையால் நம்மை விசுவாசத்தை கொண்டு ரட்சித்த தேவன் நம்மை தகுதியின்படி ரட்சிக்கவில்லை, கிருபையால் தான் ரட்சித்தார். இந்த பூரண கிருபையை ஒவ்வொருவருக்கும் வந்துடுவார். பின்பகுதியிலே சொல்லுகிறார், உன் சந்ததி மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இந்த கிருபையின் ஐஸ்வர்யங்கள், கிருபையின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், இந்த ஆவியை ஊற்றுவேன். கிருபையின் ஆவி நிறைவான பலனை தருகிறது, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அது தேவனுடைய கிருபைதான் நமக்கு தரும். அடுத்த அதிகாரத்திலே 45:1 பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, வலது கரத்தை கர்த்தர் பிடித்து சொல்லுகிறார். அந்த உன்னதமான பங்கை இங்கு யாருக்கு அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வலது பாரசத்தின் பங்கை கர்த்தர் கோரேசுக்கு அளித்து இந்த வார்த்தைகளை எல்லாம் பின்வருகிற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவனுக்கு முன்பாக என்னெல்லாம் செய்வாராம், முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் கீழ்ப்படுத்துவார். அப்படி என்றால் அவனை மேன்மைப்படுத்துவார் என்ற அர்த்தம். உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ராஜ்யங்களுக்கு மேல் உயர்த்துவேன். இந்த கோரேசு ராஜ்யபாலத்தின் காரியத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு வாசல்கள் எல்லாம் உனக்கு முன்பாக திறந்திருக்கும், பூட்டப்படாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வலது பென்யமீன் கோத்திரத்தின் கிருபையின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் என்றால் எல்லைகளுக்குள் சமாதானம், பிள்ளைகள் மேல சந்ததி மேல ஆசீர்வாதம், தொடர்ந்து வழி நடத்துகிற தேவ கிருபை. அதுக்கு பிறகுதான் 2வது வசனத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எடுத்த உடனே கோரேசே உன்னுடைய காரியத்தை நான் உனக்கு கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொல்லவில்லை. கிருபையை முதலாவது வலது கரத்தை பிடித்து அது பென்யமீன் கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை கிருபையை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அடுத்த வசனத்துல உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே, இதை நீ அறியும்படிக்கு இந்த 4ஆம் வசனத்துல அடையாளத்தை சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளை உனக்கு கொடுப்பேன். பென்யமீன் கோத்திரத்தான வலது பரிசத்தின் பங்கை பெற்ற உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் தரித்தேன். அறியாதிருந்தாலும் கூட நான் சொன்னேன், கிருபைக்கு கர்த்தர் எல்லாம் தகுதி பார்க்கிறோம் அல்ல. இந்த மனுஷனுக்கு கர்த்தர் வாக்கு உபயோகம்ல, நீ எப்படி எல்லாம் படித்திருக்கிறாய், யூத மார்க்க கோட்பாடுகள் என்ன இருக்கிறது எல்லாம் சொல்லி உனக்கு கிருபை தருகிறேன். இல்லை, நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்கிற பெரிய கிருபை. பென்யமீன் கோத்திரத்தின் பங்கு வலது கையை பிடித்து விட்டார். அந்த பெரிய உச்சிதமான பங்கு கையில வந்து விட்டது. கர்த்தர் வாக்குப்படுகிறார், உனக்கு முன்னே போய் கோணலையெல்லாம் செவ்வையாகும். அவர் பென்யமீன் கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்காய் கொடுக்கிறார். கடைசி 5ஆம் வசனத்துல இன்னொரு வாக்குத்தத்தங்கள் தொடர்கிறது. நாம் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். 4-5ஆம் வசனத்துல நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 4ஆம் வசனத்துல அந்த அடையாளமாய் சொல்லுகிறார், நீ என்னை அறியும்படிக்கு வேறு யாரும் இல்லை என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறார். கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உனக்கு ஒரு 4ஆம் வசனத்தை அடையாளம் சொல்லி கடைசியில நானே கர்த்தர், வேறு ஒருவர்கள் கிருபை அளிக்கிற தேவன், அவர்தான் நம்மோடு இருக்க வேண்டும். தூதரை அனுப்புவேன், இல்லை மோசே சொல்லுகிறார், தூதர் வேண்டாம், தூதர் இருக்கட்டும், என்னை வழி நடத்துவார், நீர் தான் எங்களுக்கு வேண்டும். நீர் இருந்தால்தான் கிருபை, அதுதான் வாஞ்சிக்க வேண்டும். பென்யமீன் கோத்திரத்தின் நல்ல பங்கை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் தருகிற பிரியமானவனுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட உன்னத அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள், எளிமையில சமாதானம், பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம், சந்ததியாய் தொடர்கிற தேவ கிருபை, செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம், வழிகள் எல்லாம் நேர்த்தியாய், கோணனார்கள் செம்மையாகவும் கரணவனார்கள் சமமாகவும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பேன் என்று தேவனுடைய வாக்காக இருக்கிறது. தாகமுள்ள மேல் இந்த கிருபையை 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 44:3 அதான் பார்க்கிறோம். இந்த கிருபை யாருக்கு அளிக்கப்படும்? இந்த பென்யமீன் கோத்திரத்தின் வலது கரத்தின் பங்கு யாருக்கு கொடுக்கப்படும்? தாகமுள்ள மேல் இந்த தண்ணீரை ஊற்றுவார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ இந்த சந்ததி மேல ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கிருபைக்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து ஒரு கிருபையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த பெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரகாரத்தில் பிரவேசிக்கும் கிருபையை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களை அழைத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பலன் சாமர்த்தியம் அல்ல, எல்லாம் ஒரு கிருபை, எல்லாம் உம்மால் உண்டானது. பென்யமீன் கோத்திரத்தாருக்கு வாக்கு பண்ணினபடி, யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தின்படி தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவுள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு கிருபை செய்தருளுங்க, எங்கள் குடும்பத்துக்கு கிருபை செய்தருளுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்தருளுங்க, எங்கள் சந்ததிக்கு கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. வலது கரத்தின் பங்கை தேவன் எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறேன். தேவ சமூகத்தில் சிங்காசனத்தில அவருடைய வலது பார்சத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வலது பார்சத்தின் பங்கு எங்கள் எல்லாருக்கும் நிறைவாய் கிடைக்கிறது. பென்யமீன் கோத்திரத்தாருக்கு அருளப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவை பரிபூரணத்தை தரும் என்று விசுவாசித்து அந்த கிருபைக்கு எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். பரிபூரணமான தேவ கிருபை எல்லாருக்குள்ளும் பெருகட்டும். நாங்கள் குறைவானவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறைவாய் ஏதோ பெற்றோம் என்று அல்ல, பரிபூரணமாய் வேண்டும். நாங்கள் அதை பிடித்து ஜெபிக்கிறோம். பென்யமீன் கோத்திரத்தாருக்கு அருளப்பட்ட இப்படிப்பட்ட எல்லைகளுக்குள் சமாதானம், எல்லைகளுக்குள் கர்த்தரை காப்பாற்றுகிற அனுபவங்கள், வழிநடத்துகிற அனுபவங்கள், உயர்த்தி வைக்கப்படுகிற கிருபைகள், கர்த்தர் அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற உன்னத அனுபவங்கள், இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே வலது கரத்தின் பங்கை தேவன் எங்களுக்கு தருவீராக, எல்லாருக்கும் பரிபூரணமாய் தருவீராக என்று விசுவாசித்து ஆண்டவரே பிடித்து கேட்கிறோம். பரிபூரணமான கிருபை எங்களுக்கு வேண்டும். ஒருவராக இந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு பரிபூரணமான கிருபையை, பென்யமீன் கோத்திரத்தாருக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை எல்லாருக்கும் கர்த்தர் தருவீராக. கர்த்தர் தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவுள் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்திருங்க. எங்களை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தர் உனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று ஆண்டவரே ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் பென்யமீன் கோத்திரத்தாரை கண்டு ஆண்டவரே இவர் பெரிய யுத்த வீரர்கள், ஒரு பெரிய கூட்டமாய் இருந்ததை கண்டு ஜனங்கள் செய்த விதமாய் ஆண்டவரே எங்களை குறித்து கர்த்தர் இவர்களுக்குள் இருக்கிறார். தேவ சமாதானம், தேவ கிருபை, அளவற்ற கிருபை இவர்களுக்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் காண கிருபை செய்யுங்க. பென்யமீன் கோத்திரத்தார் 2 பேரை பார்த்தோம், சவுல் பவுல் என்று. ஆண்டவரே ஒருவர் கிருபை இழந்து போனவன், ஒருவர் கிருபை பிடித்து கொண்டவன், பற்றி கொண்டவனாய் இருக்கணும். பென்யமீன் கோத்திரத்தாரை கிருபை பற்றி கொண்டவனாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆலோசித்து வழி நடத்துங்க. தேவ கிருபை பெருகட்டும். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக சென்று போன நாடுகளை செவ்வையாக்குங்க. ஆரோக்கியம் தருகிற, பலன் தருகிற கிருபையுள்ள ஆவி அனுப்பி கர்த்தர் எங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றுங்க. இதை செய்து வழி நடத்துங்க. எல்லாரையும் இந்த நல்ல பங்குக்கு, இந்த உன்னத அனுபவத்திற்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை எங்கள் எல்லாரோடு கூட இருந்து பெருகுவதாக, பெருகுவதாக. தேவன் கிருபை செய்திருங்க. அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யும். எந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் கிருபையை நிறைத்திருங்க. இந்த நாளின் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருங்க. பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, தேவையை சந்தித்திருங்க. தேவ கிருபை பெருகட்டும். தேவ ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். கிருபையின் செட்டையின் மறைவிலே பரிபூர்ண கிருபையால் எல்லாரையும் ஆளுகை செய்து கர்த்தர் வழி நடத்துகிறாங்க. இந்த நாளின் ஆலய பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவரை ஒவ்வொரு பணிகளிலும் கர்த்தருடைய கரம், ஞானம், அதுவரை தேவனுடைய பிரசன்னம், கிருபை அதிகமாய் விளங்கட்டும். பணி செய்கிற எல்லாருக்கும் தேவ கிருபை இருந்து அதுவரை அதிகமாய் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேர்த்தியாய் ஒவ்வொரு பணிகளையும் செய்யத்தக்க பாதுகாவலையும் கிருபைகளையும் அது அதிகமாய் கொடுத்து வழி நடத்துங்க. தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்திருங்க. அதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ கிருபை விளங்கட்டும். எங்களுடைய பிரயாசம் இல்ல, தேவ கிருபை விளங்கட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களை நாம் மாத்திரம் மகிமை பெறட்டும். உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்று மதியம் 12 மணிக்கு திருமதி நிர்மலா செல்வராஜ் வீட்டில் பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூட்டம் நடைபெறும்.